சாலையில நடந்து போன 2 வாலிபர்களை வெட்டி கொலை பண்ணின வழக்குல போலீசார் 6 பேரை அதிரடியா கைது பண்ணிருக்காங்க. வீடு கட்டுறதுல ஏற்பட்ட பிரச்சனையில அத்தையே யமனாக மாறி உயிர் பறித்த பயங்கரம் தான் இது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் நடந்த இரட்டை கொலை செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரை நடுநடுங்க வைத்தது. அதிகாலையில் ரோட்டில் நடந்து சென்ற 2 நபர்களை சுத்து போட்டு வெட்டி கொலை செய்திருக்கிறது ஒரு மர்ம கும்பல். கொல்லப்பட்டவர்கள் மறைமலை நகர் நகராட்சிக்குட்பட்ட காந்திநகர் பகுதியைச் சேர்ந்த விமலும் அவரது நண்பர் ஜெகனும் தான். 20 வயதை கடந்த இவர்கள் இருவரின் மீது சுற்றுவட்டார காவல் நிலையங்களில் 20ற்கும் மேற்பட்ட குற்ற வழக்குகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில்தான் சம்பவத்தன்று வழக்கம் போல காந்திநகர் பகுதியில் பேசிக்கொண்டே சாலையில் நடந்து சென்ற விமலையும் ஜெகனையும் ஒரு கும்பல் சரமாரியாக வெட்டி கொலை செய்திருக்கிறது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் சடலங்களை மீட்டு உடற்கூராய்வுக்காக அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். ஆரம்பத்தில் நண்பர்களுக்குள் ஏற்பட்ட தகராறில் கொலை நடந்திருக்கலாம் என சொல்லப்பட்டது. பின் இருவரின் மீது குற்ற வழக்குகள் இருப்பதால் முன்விரோதத்தில் நடந்திருக்கலாம் என்று சந்தேகிக்கப்பட்டது. இதனால் போலீசார் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் வைத்து குற்றவாளிகளை வலைவீசி தேடி வந்தனர். அப்போதுதான் மறைமலை நகர் அடுத்த கருநீலம் பகுதியில் உள்ள சுடுகாட்டில் கொலையாளிகள் பதுங்கி இருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் துப்பாக்கி முனையில் அவர்களை சுற்றி வளைத்து பிடித்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். அந்த விசாரணையில்தான் சொந்த அத்தையே இந்த கொலையை பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு செய்த உண்மை வெட்ட வெளிச்சமானது. 39 வயதானவர் கற்பகம். இவர் கொல்லப்பட்ட விமலின் தந்தை பழனியின் சகோதரி. கடந்த சில நாட்களாக விமலுக்கும் அத்தையான கற்பகத்திற்கும் புதிதாக கட்டப்படும் வீட்டின் அருகே கழிவுநீர் பைப் புதைப்பதில் சண்டை இருந்ததாக தெரிகிறது. இதனால் உருவான தகராறு சண்டையாக மாற விமல் தரப்பிற்கும் கற்பகம் தரப்பிற்கும் கைகலப்பானதாக சொல்லப்படுகிறது. அந்த சண்டையில் விமலுடன் கைகோர்த்து நின்றது அவரது நண்பர் ஜெகன். இந்த பகையின் காரணமாக அண்ணன் மகன் என்றும் பாராமல் விமலையும் அவரது நண்பர் ஜெகனையும் கொலை செய்ய திட்டம் தீட்டியிருக்கிறார் கற்பகம். அதன்படி சம்பவத்தன்று கற்பகம் நிதிஷ், நந்தகுமார், ஜார்ஜ், திருநங்கை மணிகண்டன் என்கிற மணிமேகலை உட்பட 6 பேரும் சேர்ந்து சாலையில் நடந்து சென்ற விமல் மற்றும் ஜெகனை சுத்து போட்டு வெட்டி சரித்திருக்கிறார்கள். மேலும் தலையில் கல்லால் அடித்து கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. பின் 6 பேர் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்து செங்கல்பட்டு குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் கொலை தொடர்பாக 5 பேரை வலைவீசி தேடி வருகின்றனர். மறைமலை நகர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் போலீசார் இரவு நேரத்தில் ரோந்து பணியில் ஈடுபடாததாலும் சரித்திர பதிவேடு குற்றவாளிகளை கண்காணிக்க தவறுவதாலும் இந்த பகுதிகளில் தொடர் கொலை சம்பவம் மற்றும் குற்ற சம்பவங்கள் அரங்கேறி வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் போலீசார் விரைவில் குற்ற செயல்களில் ஈடுபடும் குற்றவாளிகளை களை எடுக்குமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.